வெந்தய சாதம் ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இந்த டைமில் நீங்கள் வெந்தயம் சேர்த்து பொரிய விட்டு மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் லேட்டாக லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சின்ன வெங்காயம் வந்து ரெண்டாக கட் பண்ணி வச்சது வந்து சேர்த்துக்கிறேன். இதில் பெரிய வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், சின்ன வெங்காயம் இல்லைன்னா. 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சமாக வந்து வெங்காயத்தில் உப்பு சேர்த்துக்குங்க. கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், ரொம்ப வதங்க தேவையில்லை. கொஞ்சம் வதங்கினதும் வரமிளகாய் மட்டும்தான் இதில் காரம். ஒரு 5-6 வரமிளகாய் கிள்ளி போட்டுருங்க. ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சம் வந்து கறிவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இதை நீங்கள் கடுகு சேர்க்குறப்பவும் சேர்த்து கருக விடாமல் அப்படியே வெங்காயம் சேர்த்து வதக்கிறதுனால வதக்கிக்கலாம். கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நான் இன்றைக்கி 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பெல்லாம் வந்து செக் பண்ணிக்கிட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சதும் அரிசியை கொட்டிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சு 2 விசில் விட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடும். வேணும்னா பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு சிலர் இதில் தக்காளி சேர்ப்பாங்க. தக்காளி சேர்த்தோம் அப்படின்னா வெந்தய ஃப்ளேவர் இருக்கவே இருக்காது. அதனால் நீங்கள் தக்காளி சேர்க்காமல் இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக 2 பச்சை மிளகாய் உள்ள சேர்த்துக்குங்க. ஒரு 2 விசில் வச்சு எடுத்து தானாக விசில் போனதுக்கப்புறம் எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது கூட வந்து நீங்கள் தயிர் வெங்காயம் வச்சுக்கலாம். இல்லைன்னா வந்து தக்காளி, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாம் கட் பண்ணி போட்டு அப்படியே கையில் பிசைஞ்சு சைடில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து பிரண்டை சட்னி கூட சாப்பிட்டேன்.